ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நியூவாக அப்டேட் ஆகிருக்கிற சேட் லாக் அப்படிங்கிற ஃபியூச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேட் லாக் ஃபியூச்சர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. தெரியலனா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த சேட் லாக் ஃபியூச்சர் வர்றதுக்கு முன்னால் நார்மலாகவே நம்ம வாட்ஸ்அப்பில் பேசிக்கான ஒரு லாக் போட்டு வச்சுருப்போம். அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் சேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணிவிடுவோம். பட் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட்டில் நீங்கள் பர்சனலாக ஒருத்தருக்கு சேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பர்டிகுலர் சேட்டுக்கு மட்டுமே உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டோ இல்ல ஃபேஸ் லாக்கோ நீங்க போட்டு செட் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்க. இந்த வாட்ஸ்அப்ல நீங்க பர்சனலா யாருக்கு சேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனலான சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ டாப்பில் இருக்கிற அவங்களோட ப்ரொஃபைல் இருக்கிற நேமை கிளிக் பண்ணுங்க. ஒன்று அவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கீழே பாருங்கள் சேட் லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேட் லாக்குங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கண்டினியூ கேட்கும். இதில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். உங்களுடைய ஃபேஸு இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. ஸோ கீழே இருக்கிற கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கண்டினியூ பண்ணோன்னே நீங்கள் எதை ஃபேஸாக ஃபிங்கர் பிரிண்ட்டான்னு கேட்குது. நான் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த சேட் லாக் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக வெளியே வந்துட்டு மறுபடியும் அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே வந்து லாக்டு சேட்டுன்ட்டு இருக்கும். அந்த லாக்டு சேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டாக ஃபேஸ் ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் நான் வச்சுருக்கேன். ஃபிங்கர் பிரிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த பர்டிகுலர் சேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இது நார்மலான சேட்டில் எப்பவுமே இருக்காது. லாக்டு சேட்டுக்குள்ளே தான் இருக்கும். இது மூலமாக நீங்கள் பர்சனலாவோ இல்லை அஃபீஷியலாவோ ஒரு சேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த சேட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற சமயத்தில் இந்த சேட் லாக் ஃபியூச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த சேட் லாக்குங்கிற ஃபியூச்சர் எனக்கு இந்த பர்டிகுலர் சேட்டுக்கு தேவையில்லை, அதை அன்லாக் பண்ணணும்னா சேம் நீங்கள் லாக்கில் இருக்கக்கூடிய சேட்டை ஓப்பன் பண்ணி அந்த ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு கீழே போய் சேட் லாக் ஆனில் இருக்கும். ஆஃப்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உடனே ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சேட் அன்லாக் ஆயிரும். இனிமேல் நீங்கள் லாக் பண்ண சேட்டு அன்லாக்ல இருக்கும். நார்மலான எல்லா இடத்துலையும் இருக்கும். லாக்டு சேட்டுக்குள்ளே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again next videos.